பத்மா அத்தையோட பையன் சீனுவை தான் நான் லவ் பண்றேன். வாட்? என்ன டாட் அப்படி ஷாக் ஆயிட்டீங்க? அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அவனை எப்படி நீ லவ் பண்ற? ஆமா டாட், அவனுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. அண்ட் அவளும் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக கிடையாது. அது இந்த வீட்ல யாருக்கும் சொன்னா புரியாது மாயா. டாட் ப்ளீஸ், அது எனக்கும் தெரியும். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அத நீங்க தான் புரிய வைக்கணும். விரும்புற 2 பேரும் கட்டிக்கிட்டா தானே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். விரும்பாதவங்க கட்டிக்கிட்டு வாழறதுல யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அது மட்டும் இல்ல, அவன் என்னோட ட்ரூ சோல்மேட். அவன் எனக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கான். முதல்ல எனக்கு அவனை பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ ஏதோ கோவத்துல அப்படி சொல்ற. இது பாரு, கோவத்துல இல்ல, என் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன். எனக்கு உன்னை பிடிக்கல. நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. ஓகே, இவ்வளோ விஷயம் அவன் உனக்காக பண்ணியிருக்கான். உங்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. என் பொண்ணு, நீ ஒரு விஷயம் முடிவு பண்ணனா அது சரியா தான் இருக்கும். 100 தடவைக்கு மேல யோசிச்சுதான் நீ இந்த முடிவு எடுத்திருப்ப. நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட முதல் விஷயம் இதை நான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் டாட், தேங்க் யூ so much. டாட், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருடைய சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த தைரியத்துல தான் நான் லவ்வே பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி தான் டாட், லவ் பண்றது இந்த வீட்ல யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு என்னை விட அது நல்லாவே தெரியும். ஆனா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் லவ் பண்ணேன். நீங்க எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கிதான் எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பேசுறது நம்ம பேசிடலாம், சம்மதம் வாங்குறது என் கையில இல்லம்மா. அவங்க மைண்ட் செட்லாம் உனக்கு நல்லாவே தெரியும், அது எனக்கும் தெரியும். பேசுவோம், பேசி பார்ப்போம். அவங்க ஒத்துக்கிட்டா எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும். இல்லனா இல்ல டாட், ப்ளீஸ் எப்படியாவது சம்மதிக்க வைங்க. சரி, பேசுவோம். ஓகே டாட், நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிட போலாம். ஓகே. திடீர்னு இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே. என்ன பிரச்சனையை கிளப்பறதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே. பாப்போம், ஒரு கலட்டா நடக்க போகுதுன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. என்னது இது, வீடே சைலண்டா இருக்கு, சரியில்லையே. ஓ ஓ, இந்த வேண்டாத விருந்தாளிதான் இந்த அமைதிக்கு காரணமோ? ஐயா, என்ன மச்சான் இப்படி சாப்பிடுறீங்க? கை நிறைய எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் என்ன திடீர்னு பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க?
ஏதாவது வேலை விஷயமா வந்துட்டு பொண்ணை பார்க்க வந்தீங்களா இல்ல மாயாவை பார்க்கணும்னு மட்டும் வந்தீங்களா? ஆ ஆமா, ஒரு முக்கியமான வேலையா தான் வந்தேன். வேலைன்னு சொல்றதை விட அது என்னோட கடமை. அதை முடிக்க தான் வந்தேன். கடமையா? என்ன கடமை அது? ஆ, மாயாவோட கல்யாண விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேன். நல்ல விஷயம்தான். ஏற்கனவே இங்க 2 கல்யாணம் வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ மாயா கல்யாணமா? செம செம. காலாகாலத்துல பொண்ணுங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். மாயா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். மாயாவை புவனேஸ்வரி வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. நான் முடிவு பண்ற விஷயம் இல்ல, அவ அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது சரிதானே? அது மட்டும் இல்ல, மாயாவுக்கு அதுல விருப்பம் இல்ல. என்னோட வாக்கு விருப்பத்துக்காக இவளுக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்ய முடியாது. அதான் அந்த மாப்பிளைய தனாவுக்கு பேசி முடிச்சிட்டோம். என் பொண்ணு விஷயத்துல நான் முடிவு எடுத்துட்டேன். இப்போ உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க. மாயா எல்லாத்தையும் சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ். அவ விருப்பத்துக்கு எதிரா நீங்க முடிவெடுக்காம இருந்ததுக்கு. அவ விருப்பம் என்னன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அதுபடி மாப்பிள்ளைய அவளுக்கு பேசி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம் தான் நான் வந்திருக்கேன். அப்பாடா, இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். சீக்கிரமா பண்ணுங்க, இல்லைன்னா கையோடு கூட்டிட்டு போயிடுங்க. இங்க எங்களால இவ தொல்லை தாங்க முடியல. மாப்பிள்ள அமெரிக்காவிலேயே பார்த்துட்டீங்களா? ஏன்னா இந்த ஊர்ல இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம்தான். இல்ல, இந்த ஊர்ல தான் மாப்பிள்ளை இருக்காரு. அவளுக்கு பிடிச்ச ஒருத்தன் இந்த ஊர்லயே தான் இருக்கான். மாயா ஒரு பையனை லவ் ஏன் எந்திரிச்சிட்டீங்க? என்னாச்சு? எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எழுந்துட்டேன். இந்த வீட்டுக்கு காதல் கல்யாணம்லாம் ஒத்து வராது. மாயா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
21 வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அப்ப பண்ண தப்ப மறுபடியும் செய்யாத. லவ் மேரேஜ்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் கசக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காதல் என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? ஆமா, குற்றம்தான். பெரிய குற்றம்தான். இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. எந்த தைரியத்தை நீ இந்த வீட்டு படியேறி வந்து காதல் கல்யாணத்தை பத்தி பேசுற? நீங்க அந்த காலத்திலேயே இருக்கீங்க, அப்ப அப்படிதான், அது ஓகே. ஆனா இது 21st செஞ்சுரி. இப்பெல்லாம் காதல் இல்லாத இடமே இல்ல. இப்ப நீங்க இப்படி பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு இருக்கீங்க? டாட் ப்ளீஸ். நாங்க அப்படித்தான். இந்த வீடு ஊரு எல்லாம் அப்படித்தான். பார், உன் பொண்ணு காதலிக்கிறான், கல்யாணம் பண்றதெல்லாம் உன் விருப்பம். ஆனா அந்த மாதிரி விஷயங்களை இந்த வீட்டுல பண்ண மாட்டோம். பண்ணவங்களை சேர்க்கவும் மாட்டோம். இந்த குடும்பத்துக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். நாகரீகங்கிற பேர்ல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்க இடம் இல்ல. அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த காதலால இந்த குடும்பம் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. திரும்பவும் அப்படி ஒரு விஷயம் நடக்க நான் என்னைக்கும் யாரையும் அனுமதிக்கல. இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. காதலுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதையே எல்லாரும் தப்பா பாக்குறீங்க. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு குறுக்க நிக்கிறதுக்கு நாம யாரு? பசங்க விருப்பத்தை நிறைவேற்ற தானே நாம இருக்கோம். அவங்க பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் செய்யறவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க தெரியாதா? இங்க பாருங்க. பாரு, நான் உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. நீ என்ன சொன்னாலும் இங்க இதுதான் முடிவு. இதுக்கு மேல எதுவும் பேச தேவையில்லை. உன் பொண்ணு உங்க விஷயம். நீ இவளுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் செய். அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இந்த வீட்ல இன்னொரு காதல் கல்யாணத்தை பத்தி பேசுன, அண்ணா என்ன நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு. இவன் வரும்போதே ஏதோ பிரச்சனையோட தான் வருவான்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் வந்தான், பிரச்சனையும் வந்துருச்சு. இந்த மாயா யார லவ் பண்றா? இது என்ன புது கதையா இருக்கு? ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அவ போனா போகட்டும்னு விடுறத விட்டுட்டு எதுக்கு இப்படி குதிக்கணும்? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் இருக்குல்ல. அதை கெடுத்துக்க சொல்றியா? அதத்தானே அண்ணன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போறாரு. அதத்தான் நானும் சொல்றேன். இவன் நம்ம குடும்பமே இல்ல. நம்ம குடும்பமா இருந்திருந்தா இவ இப்படி காதலிச்சு நின்னுருப்பாளா? ஒன்னும் தெரியாதவ மாதிரி வீட்ல நடிச்சிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாரு. அவ இப்படியே போய் தொலைறா. அவளாச்சு, அவ அப்பனாச்சு.
நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள புகுந்து அவங்க நிம்மதியை கெடுக்கிறதா இவனோட வேலை. அவனுக்கு அவனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். சுயநலவாதி. சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். கோவப்படாதீங்க. அவரு பொண்ணுக்காக. கோவம் வருது ஜானகி, கோவம் வருது. அன்னைக்கு கல்யாண மேடையில உன்னை உட்கார வச்சுட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி போனப்போ அவ கொஞ்சம் கூட உன்னை பத்தியோ உன் குடும்பத்தை பத்தியோ யோசிக்கல. உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போறோமேன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல. அப்படிப்பட்ட மனுஷன் தான் அவன். அவனுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம்னா அவன் அதை முதலே சொல்லிருக்கணும்ல. அவன் கடைசி வரைக்கும் சொல்லல. யார பத்தியும் யோசிக்காம போன உச்சக்கட்ட சுயநலவாதி. அவனோட குணமே அதுதான். அவன்கிட்ட நல்ல குணத்தை எதிர்பார்க்கறது நம்ம தப்புதான். அன்னைக்கு அவன் பண்ண அதே தப்பு இன்னைக்கு அவன் பொண்ணு பண்றான். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா. அவளுக்கு இவன் உதவி செய்ய வந்திருக்கான். இல்லங்க, அது அவரோட பொண்ணு வாழ்க்கை தானே. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவரு பேச வந்தது தப்புன்னு எப்படிங்க சொல்றது? தப்புதான். பாசம் உன் கண்ணை மறைக்குது. பார் ஜானகி, இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த விஷயத்தை நோக்கி எல்லாரும் நின்னா குடும்பங்கிற பந்தம் அருந்துரும். நமக்கு பிடிச்சதை விட நம்ம குடும்பத்துக்கு நல்லதான்னு யோசிச்சாதான் குடும்பம் நிலைக்கும். நான்கிறத விட ஏன் குடும்பம்னு நினைச்சாதான் அந்த வம்சம் வாழையடி வாழையா தழைச்சு நிற்கும். ஏன்னா இருந்த இடமே இல்லாம போயிடும். உன்னோட குடும்பம் மாதிரி. ஒரு அப்பாவா உங்க பொண்ணுக்கு பிடிச்சத நீங்க செஞ்சு வச்சீங்க. அதே தாங்க அவரும் அவர பொண்ணுக்கு நினைக்கிறாரு. அவர் அப்படி யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. என்ன பேசுற ஜானகி? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆயா பாசம் கண்ணை மறைக்குதோ? உங்க பொண்ணு தனா ஒண்ணும் ஆயா மாதிரி எவனையோ காதலிக்கல. அவன் கூட ஓடி போகணும்னு நினைக்கல. நான் பார்த்த மாப்பிள்ளையதான் அவன் கட்டிக்கிறான். அவன் விளையாடுனதுனால என் குடும்ப கௌரவம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலையே. அதுவும் இல்லாம விளையாட்டையும் வாழ்க்கையும் நீ ஒன்னா வச்சு பார்க்க. இல்லங்க, அவரு பொண்ணுக்கு பிடிச்சத செய்ய வராருன்னு சொல்ல வந்தேன். பொண்ணுக்கு பிடிச்சத அவங்க தாராளமா செய்யட்டும். அத நான் வேண்டானே சொல்லல. ஆனா அதை இந்த வீட்டுல வச்சு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த மாயாவையும் நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அப்படியே அப்பா கூடவே போயிட சொல்லு. என்னங்க இது? அவ நம்மள நம்பி வந்திருக்காங்க. ஜானகி, நம்பி வந்தவங்களுக்கு என்னைக்குமே நானும் நம்ம குடும்பமும் துரோகம் பண்ணதில்ல. இப்பயும் அவங்க விருப்பத்துல தலையிட வேண்டாம். அவங்க நினைக்கிற காதல் கல்யாணத்தை இந்த வீட்டு ஆளா அவங்க பண்ண முடியாது. அது மாயாவுக்கும் தெரியுமே. அவ இந்த வீட்டு கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தா இங்கேயே இருக்கலாம். இல்ல எனக்கு காதல் தான் முக்கியம்னு சொன்னா அவ அப்பாவோட போய்கிட்டே இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். மாயா முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ எல்லாருக்குமே வேண்டாத விருந்தாளியா தான் இருந்தான். அவளுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் செய்வா. வேற யாரோட விருப்பு வெறுப்ப பத்தி அவ பெருசா யோசிச்சது கிடையாது. அது தப்பு இல்ல. எங்கேயோ பிறந்து இந்த கலாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாம வளர்ந்தவதான் அவ.
அவ இந்த மாதிரி நடந்துகிட்டதுல எனக்கு கோவம் இருந்தாலும் அப்புறமா நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். மெதுவா அவ மாறுவான்னு நம்பினேன். அதே மாதிரி மாறினா ஏன் நம்பிக்கையை காப்பாத்தின. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவ வந்த இடத்துக்கே போய் நின்னுட்டா. என்ன என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மச்சான், ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தோம். என்ன மாப்பிள்ளை யாருன்னு கேட்க வந்தீங்க அதானே? உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க முடிவெடுத்ததெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா மாப்பிள்ளை யாருங்கறத சொல்லலையே. ஒரு ஆர்வத்துல தானே கேக்குறோம்.